வணக்கம். உங்கள் விக்கிராஜ். தாம்பரத்தில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். என்னடா இது, மனுஷனா பிறந்து ஈவு இறக்கமற்ற இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் மேம்பாலத்துல ஒரு முதியவர் ஒருத்தர் பத்துட்டு இருக்காரு. அவருக்கு அருகாமையில ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அவருக்கு ஆப்போசிட்ல இன்னொன்னு ஒரு வாகனம் ஒண்ணு இருக்கு. இந்த முதியவர் பத்துட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மது போதையில பத்துட்டு இருக்காரா இல்ல உடல்நல சரியில்லாம பத்துட்டு இருக்காரா தெரியல. ஆனா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப முதியவர் மாதிரி தான் தெரியுது. ஆனா அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார்காரன் அவர் மேல வண்டியை ஏத்துறான். ஏத்துனதும் இல்லாம கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியல. அதாவது ஒண்ணு இருக்குன்னு அது மேல வண்டி ஏத்துனா கூட தெரியும். மோஸ்ட்லி டிரைவர் எல்லாருக்குமே தெரியும். பள்ளம் இல்ல ஸ்பீட் பிரேக்கரு இல்ல கல்லு, இது மேல வேற இது மேலே நம்ம ஏத்திட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியும். இவன் மனுஷ மேல ஏத்துறது கிளியரா இவனுக்கே தெரியும். அதை மீறிய இவன் வேற மேல ஏத்துறான். இன்னொரு டயர் வேற மேல ஏத்துறான். அதை பார்த்து ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்களே அவனை கமெண்ட் செக்ஷன்ல திட்டுங்க. அவன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஜென்மமா சொல்லுவாங்க. அவன் மனித பிறவிக்கே அந்த அந்நியன் படத்துல வர பாத்தீங்களா, கும்பி பாகம் கிருமி போஜனம் அந்த மாதிரி தண்டனத்தோட கொடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அவன் வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க. அதை ஒருத்தர் மேல வண்டி ஏறுற அளவுக்கு அவன் வீடியோ எடுக்கிறான். எவ்வளவு சுயநலமான மிருகமா இருக்கான் பாத்தீங்களா. இந்த மாதிரி சொசைட்டில தாங்க நம்ம உண்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். முதியவருக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. அந்த பதற்றத்துல இருக்கும்போது அந்த முதியவருக்கு அந்த அளவுக்கு எதுவுமே அடிப்படல. மோஸ்ட்லி அவர் சில பேர் என்ன சொல்றாங்க, தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா அதை வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு தாங்க உண்மையில தக்க தண்டனை கொடுக்குன்ற மாதிரி இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த மாதிரி சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா கூட வீடியோ இருக்கிற சில ஜென்மங்களை இருக்கதான் செய்யும் போலங்க. இந்த மாதிரி ஜென்மத்துல நம்ம வாழ்றோமா அப்படின்றது உண்மையில எனக்கே உண்மையில ரொம்ப அவமான கேவலமா இருக்கு.